நெக்ஸ்ட் இங்கே பாருங்கன்னு ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டெர்சரி பியூட்டைல் புரோமைடுன்னு ஒரு எழுதியிருக்கேன். அது பாருங்கள், அது எங்கே இருக்குது அப்படின்னா மாலிகுலாரிட்டி பேராகிராஃபில் செகண்ட் பேராகிராஃபில் இருக்குங்கன்னு. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எக்ஸாம்பிள் ப்ளஸ் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் +1 ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை தான் இப்போ இதில் இந்த பேஜில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டெர்சரி பியூட்டைல் புரோமைடு. ஓகேவா, அந்த டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டி அப்படின்னா டெர்சரி ஆர் டெர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம சிம்பிளாக அந்த டி வரும்போது டெர்சரி பியூட்டைல் புரோமைடுன்னு படிச்சுக்கணும். கீழே பாருங்கள் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, CH3 KOH அப்படிங்கிறது பேஸ் ஹைட்ராலிசிஸ்கன்னு. KOH ப்ளஸ் H2 எழுதியிருக்கோம். இது ஓவரால் ரியாக்ஷனுக்கான எழுதியிருக்கேன். அந்த இந்த பிஆர் இடத்துல நம்மளுக்கு அந்த OH குரூப் சப்ஸ்டிட்யூட் KBr நம்மளுக்கு ரியாக்டட் ஆகி நம்ம KBr நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஓவரால் ரியாக்ஷன். இப்போ இந்த CH3 நம்ம இந்த மாதிரி எழுதலாங்கன்னு அன்லைன் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி எழுதலாம், நம்மளுக்கு இந்த மாதிரி எழுதலாம். CH3 வந்து 3 இருக்குது, CBr. இந்த பிஆருக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த OH குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிருங்கன்னு. ஓகேவா, இதுதான் ஹைட்ராலிசிஸ். ஓகேவா, இப்போ KOH வரனால இது பேஸ் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. கீழே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு எழுதுகிற மாதிரி எழுதியிருப்போம். அது ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். அயானிக் ஃபார்ம் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதியிருப்போம் பாருங்கள். தி அயானிக் ஃபார்ம் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் CH3CBr ப்ளஸ் OH மைனஸ். இந்த OH மைனஸ் தாங்க நியூக்ளியோஃபைலில் அட்டாக் ஆகும். அதனால் அது OH மைனஸ் வந்து கார்பனை அட்டாக் பண்ணும். எந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா நான் மார்க் பண்ணுற பாருங்கள். இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த Br வந்து ரிமூவ் ஆகும். அப்போ CH3COH ப்ளஸ் Br மைனஸ்ன்னு லிபரேட் ஆகும். இது வந்து அயானிக் ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்கன்னு. ஓகேவா, டியூரிங் திஸ் ஹைட்ராலிசிஸ் ஓகேவா தி ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் வந்து OH மைனஸ் கண்டுது. இங்கே அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் வந்து OH மைனஸ். இது வந்து எதை டிஸ்பிளேஸ் பண்ணுது அப்படின்னா ஹேஸ் டிஸ்பிளேஸ்டு த வீக்கர் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு கீழே அன்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். Br மைனஸை அன்லைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இதுதான் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டெர்சரி பியூட்டைல். இதை வச்சு நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிறது நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஓகேவா, இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனசிஸ் ஆஃப் தி ரியாக்ஷன், அதனோட கைனட்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கைனட்டிக்ஸ் ஆஃப் தி ரியாக்ஷன் இது எக்ஸ்பிரிமெண்ட்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. தட் இஸ் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிபெண்டிங் ஒன்லி ஆன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3CBr. அது என்ன நேம் அப்படின்னா டெர்சரி பியூட்டைல் புரோமைடோட ஃபார்முலாக்கான CH3CBr அண்ட் இஸ் இண்டிபெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயன்ஸ். அதனோட கான்சன்ட்ரேஷன் இண்டிபெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH அயன்ஸ் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ இது ஒன்லி ஒன்னை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கனால இது யூனிமாலிகுலார் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸாம்பிள் வந்து SN1 ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், SN1 reactions. Okay, therefore this reaction is first order nucleophilic substitution reaction. இந்த S அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுங்கன்னா சப்ஸ்டியூஷன், N அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக், இந்த 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். மேலே பாருங்கள், நான் இதில் எழுதியிருப்பேன் பிங்க் கலரில் ரேட் ஈக்குவல் டு CH3CBr கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்போ இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஒன்லி டிபெண்டிங் அப்பான் த டெர்சரி பியூட்டைல் புரோமைட் கான்சன்ட்ரேஷன். அந்த டெர்சரி பியூட்டைல் புரோமைடோட ஃபார்முலா அதாங்கன்னு அந்த பிங்க் கலரில் எழுதியிருக்கேன். CH3CBr அந்த கான்சன்ட்ரேஷன் பாக்ஸ் மூலமாக எழுதியிருக்கோம். இப்போ எதை இன்டிபெண்ட் அப்படிங்கிறது மேலே அன்லைன் பண்ணியிருப்போம் பாருங்கள். அன்லைன் பண்ணுற பாருங்கள். இண்டிபெண்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி OH மைனஸ் அயன்ஸ், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ஈக்குவேஷன் SN ஸ்லோ ஸ்டெப் எது, செகண்ட் ஸ்டெப் எப்படின்னு எழுதியிருப்போம் பாருங்கள். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். CH3COCH3Br கீழே KOH எடுத்துக்கிறோம். இது பேஸ் ஹைட்ராலிஸுக்காக, இது ஸ்லோ ரியாக்ஷன் அப்படின்னு. டிஸ் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் க்ரீன் கலரில் எழுதியிருக்கோம் பாருங்கள். CH3 மேலே ப்ளஸ் சார்ஜ் போட்டிருப்போம். இதில் வந்து கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால இது கார்போகேட்டையான். இந்த கார்பனுக்கும் பிஆருக்கு இடையில் கூடிய இந்த 2 எலக்ட்ரானை Br மைனஸ் வந்து கெயின் பண்ணிக்கும். பிகாஸ் Br மைனஸ் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி ஹையாக இருக்கும் கம்பேர்டு தென் கார்பன். அதனால் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்போ Br மைனஸ் வந்து புரோமைடு அயன், அதாவது Br மைனஸ் அயன்ஸோட நேம் வந்து புரோமைடு அயன் சொல்லுவாங்க. இந்த புரோமைடு அயன்ஸ் வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்பேர்டு தென் கார்பன். அப்போ இந்த கார்பனுக்கும் Brக்கும் நடுவான் இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரானை Br மைனஸ் வந்து கெயின் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும்.
அதனால தான் பிஆர் மைனஸ்ன்னு வருது. பிஆர் வந்து அக்யூரிங் நெகட்டிவ் சார்ஜ், வந்து கார்பன் வந்து அக்யூரிங் பாசிட்டிவ் சார்ஜ். அதனால் இதுக்கு பேர் கார்போகேட்டைன். இதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் வந்து ஸ்லோவாக நடக்கனால இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க கண்ணு. இப்போ அடுத்தது பார்க்குறேன், கீழே பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், CH3 CH3 C+ எழுதி C+ OH- வந்து அட்டாக் பண்ணும். இந்த வயலட் கலர் சிம்பிள் போட்டிருப்பேன். இது வந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷன். இதில் OH வந்து அட்டாச் ஆயிரும். ஓகேங்களா, அதில் KBr எழுதியிருப்பேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் Br- லிபரேட் ஆகுது, அதில் அந்த K-ஓட ஜாயின் நம்மளுக்கு KBr. அப்போ இது ஸ்டெப் வந்து 2க்குன்னு, இந்த வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, இந்த ஃபாஸ்ட் ஸ்டெப்னால நம்மளுக்கு நம்ம ரேட் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்போ எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோவாக நடக்குதோ அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இதை தான் நம்மளுக்கு அந்த மாலிகுலாரிட்டி ரியாக்ஷன்ஸில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்கன்னு. இது ஆல்ரெடி +1ல் படிச்சிருப்பாங்கன்னு இண்டிகேட் பண்ணனால நான் மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டெர்சரி பியூட்டைல் புரோமைட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம எவால்வேட் சம் பார்க்கலாங்கன்னு. ஒரு நீட் ரிலேட்டட் ஒரு சம்ஸ் எழுதியிருக்குங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா, இதில் ஒரு கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கிவன் ஃப்ளோ ஃபார் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பாக்ஸில் கொடுத்துறதுல கிவன் டேட்டாவும் உனக்கு கொடுத்துருவாங்க. 1.13 × 10⁻², 34 × 10⁻5 இது மாதிரி ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட், செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் அண்டு தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. வேல்யூ கொடுத்துட்டாங்க. கீழே வந்து கொஷின் கேட்குறாங்க, டிட்டர்மின் ஃபார் திஸ் ரியாக்ஷன் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் ரேட்ல அண்டு ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதனோட சொல்யூஷன் தான் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா, லெட் தி ரேட்லா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் தி N2O5. N2O5 அப்படின்னா நைட்ரஜன் பென்ட் ஆக்சைடு கண்ணு. ஓகேங்களா, அதுதான் எழுதியிருக்கேன். மேலே ஈக்குவேஷன், அந்த கிவன் டேட்டாவில் மேலே ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நான் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள், ரெட் கலரில் அன்லைன் பண்ணுவேன். ஓகேங்களா, அந்த 2N2O5, N2O5 நைட்ரஜன் பென்ட் ஆக்சைடுன்னு இது டீகம்போஸ்ட் ஆகி நம்மளுக்கு NO2ஆகவும் அண்ட் O2ஆகவும் மாறும். NO2 அப்படிங்கிறது நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் O2ங்கிறது ஆக்சிஜன். உங்களுக்கு இது இப்போ அதனோட கிவன் டேட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஆர்டர் கால்குலேட் பண்ணும், ரேட்லாம் அண்டு ரேட் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணும். அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. அதனோட சொல்யூஷனில் பாருங்கள், நான் எழுதியிருப்பேன் பிளாக் லெட்டர்ஸில். ரேட் ஈக்குவல் K N2O5 கான்சன்ட்ரேஷன் பவர் A அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க கண். ஓகேங்களா, ஓகே, N2O5 கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு தெரியாதனால நம்ம A அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, கவனிங்க. இப்போ ரேட்டோட வேல்யூ வந்து 34 × 10⁻5. இது ஃபஸ்ட்டு பாக்ஸில் கொடுத்து ஈக்குவல் K எழுதுகிறோம். அதனோட வேல்யூ வந்து கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ 1.13 × 10⁻2 A. ஓகேங்களா, அதனோட ஆர்டர் நம்மளுக்கு தெரியாது, அதனால தான் A அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு 25 × 10⁻5 ஈக்குவல் K 0.84 × 10⁻2 ஸ்கொயர் ப்ராக்கெட் பவரில் நம்ம ஏன்னு எழுதுறோம். இது ஈக்குவேஷன் 1 அண்ட் 2ன்னு எழுதிட்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ கீழே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 34 × 10⁻5 டிவைடட் பை 25 × 10⁻5ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா, அதே மாதிரி K இந்த பக்கம் சைடில் K 1.13 × 10⁻2 பவர் A, அதே மாதிரி டிவைடட் பை K 0.84 × 10⁻2 A. நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 1.3 = 1.35 பவர் A கிடைக்குது. அப்போ A = நம்மளுக்கு 1 கண்ணு. அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கிது. அதை வச்சு நம்ம ரேட்டு, அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் தான் கேட்டாங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 1. இதே மாதிரி நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கம்பேர் பண்ணி கூட கால்குலேட் பண்ணலாங்கன்னா, அது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் மட்டும் கேட்டுக்கனா 1 மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு மட்டும். நெக்ஸ்ட்டு ரேட்டில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ரேட்டில் ஈக்குவேஷன் அந்த செகண்டு எழுதி பாருங்க, ரேட் ஈக்குவல் K N2O5 கான்சன்ட்ரேஷன். அந்த N2O5 கான்சன்ட்ரேஷன் பவர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து எழுதியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 1 அப்படின்னு இது வந்து ஃபஸ்ட் பவர் கான்சன்ட்ரேஷன். நான் ரெட் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம K கால்குலேட் பண்ணுங்கன்னு. அப்போ K = ரேட் டிவைட் பை N2O5 கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி
கேன்சல் பண்ணலாம் நம்மளுக்கு 30.09 × 10⁻³ மோல் லிட்டர் இன்வெர்ஸ் கிடைக்கிது கண்ணு. ஓகேங்களா? மினிட் இன்வெர்ஸ் அந்த கேன்சல் ஆயிருங்க. மீதி மோல் லிட்டர் இன்வெர்ஸ் கேன்சல், மீதி ரிமைனிங் வந்து மினிட் இன்வெர்ஸ். அதனால தான் நம்மளுக்கு ஆன்சரில் 30.09 × 10⁻³ மினிட் இன்வெர்ஸ்னு கிடச்சிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எவால்வேட் யுவர் செல்ஃப் சம் பார்க்கலாங்கண்ணு. ஃபஸ்ட்டு எவால்வேட் யுவர் செல்ஃபில் உன்னோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 211 இருக்குங்க. அந்த லெவலில் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3a + 5b2 gives 4cdன்னு கொடுத்து. இதுக்கு நம்ம ரேட் எப்படி எழுதணும் அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு -1/3 ரேட் ஏ கான்சன்ட்ரேஷன் /dt அப்படின்னு இந்த இடத்துல அன்லைன் பண்ணியிருக்காங்க பாரு. இப்போ இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ரியாக்டன் சைடு. இப்போ இது ரியாக்டன் சைடுக்குனால மைனஸ் டிகிரிஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி b2 மைனஸில் இருக்கிறனால இங்கே மைனஸில் எழுதியிருக்கோம். அப்போ 1/5 அந்த நம்பர் வந்து 5 டிவைடில் எழுதிக்கணும். db2 கான்சன்ட்ரேஷன் /dt. இதுலேயே பாருங்கள் கீழே பாருங்கள் +1/4 கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த சிடியோட கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன், அதனால் 1/4 dCD கான்சன்ட்ரேஷன் /dtன்னு கொடுத்துருக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்க கண்ணு. கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். x2 + y2 gives 2xyன்னு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி அப்படி தான் பாருங்கள். ரியாக்டன் சைடு எழுதுகிறப்பெல்லாம் நம்ம மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருப்போம் பாருங்கள், க்ரீன் கலர் எழுதியிருப்பேன். ப்ராடக்ட் சைடு எழுதுகிறப்ப ப்ளஸில் இண்டிகேட் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த டி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட். ரியாக்டன்ட் எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேஷன் பாக்ஸில் எழுதி /dt. கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் / at பர்டிகுலர் டைம் சேஞ்சஸ் அப்படிங்கிறத அந்த ஈக்குவேஷனாக நம்ம எழுதணும். டெஃபினிஷனாக எழுதுகிறப்ப சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் / சேஞ்ச் இன் டைம்னு எழுதுவோம். இதே ஈக்குவேஷன் எழுதுகிறப்ப அந்த டிஃப்ரென்ஷியேட் எழுதி dx2 கான்சன்ட்ரேஷன் /dt. அந்த ஸ்மால் டி தாங்க இதில் எல்லாத்துலேயும் போடணும். ஸ்மால் டி போட்டிங்கன்னா தான் டைமு, கேபிட்டல் டி போட்டிங்கன்னா டெம்பரேச்சர் கண்ணு. இதுதான் எவால்வேட் யுவர் செல்ஃபில் ஃபஸ்ட்டு சம். இது நோட்டில் எல்லோரும் காப்பி பண்ணிக்கோங்க கண்ணு. இப்போ எங்கேயும் இருக்காது ஆன்சரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சம் கண்ணு. எவால்வேட்டரோட செகண்ட் சம். என்னோட லாக் வேல்யூ ஏற்கனவே நம்ம ஒரு புக்கில் கூடிய எக்ஸாம்பிள் சம்முக்கும் லாக் வேல்யூஸ் எடுத்து போட்டிருக்கங்கன்னு பாருங்கள். லாக் ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஆன்டி லாக் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1.9 இருக்கும். இது எந்த பேஜில் கூடிய சம்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 209 இருக்கக்கூடிய சம்முக்கு கண்ணு. இதாங்க நெக்ஸ்ட்டு சம்மு. எவால்வேட் யுவர் செல்ஃப் டூ. ஓகேவா? ஃபார் ரியாக்ஷன் x + y அண்ட் ப்ராடக்ட் குவாட்ரபிளிங் எக்ஸ் அண்டின்னு கொடுத்துருக்காங்க கண்ணு. ஓகேவா? குவாட்ரபிளிங் அப்படி எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவாட் அப்படின்னா 4 கண்ணு, 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுலேயே பாருங்கள் இன்க்ரீஸ் த ரேட் பை அப்படிங்கிறது. ஓகேவா? இன்க்ரீஸ் த ரேட் பை ஃபேக்டர் ஆஃப் 8 குவாட்ரபிளிங் போத் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் கண்ணு. ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய், வாட் வில் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் ஆன்சர் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. குவாட்ரபிளிங் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு. அதே ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் த ரேட் பை ஃபேக்டர் ஆஃப் 8. நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க குவாட்ரபிளிங் போத் எக்ஸ் அண்டு ஒய். ஓகேவா? இன்க்ரீஸ் த ரேட் பை ஃபேக்டர் 1600 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை நல்லா மறுபடியும் கவனிக்கணும். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் ஏ ரியாக்ஷன் x + y gives product quadrupling x concentration, increase the rate by a நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். ஓகேவா? பை எ ஃபேக்டர் ஆஃப் 8 அப்படின்னு வருது கண்ணு. இதுலேயே பாருங்கள் குவாட்ரபிளிங் போத் எக்ஸ் அண்டு ஒய். அடுத்தது அதுலேயே இன்னொரு சம்மு இன்க்ரீஸ் த ரேட் பை எ ஃபேக்டர் ஆஃப் 16. ஃபைண்ட் த ஓவரால் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய், வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பார்த்துடலாம். இதில் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ரேட் ஈக்குவல் டு கே
எக்ஸ் பவர் கான்சன்ட்ரேஷன் ஒய் பவர் கான்சன்ட்ரேஷன் இதுதான் ஓவரால் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் கண்ணு. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பாருங்க ஆன்சரு. ரேட் ஈக்குவல் டு கே எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் பவர் ஏ ஒய் கான்சன்ட்ரேஷன் பவர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு வந்து 8. அந்த 8 அப்படிங்கிறது ஃபேக்டர் கண்ணு. ஃபேக்டர் 8ன்னு கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. கொஷின் ஒரு டைம் நல்லா புக்கில் பாருங்கள். 8 ரேட் ஈக்குவல் டு கே 4ஆல் மல்டிப்ளை, அதாவது குவாட்ரபிளிங்னு கொடுத்தாங்க. குவாட்ரபிளிங் குவாட் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் கொடுத்தனால எக்ஸோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ கே ஈக்குவல் டு 4 x கான்சன்ட்ரேஷன் பவர் ஏ, அதே மாதிரி ஒய் கான்சன்ட்ரேஷன் பவர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஓவராலேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 16th ரேட், அதுவும் ஃபேக்டர் 16 கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க கண்ணு. 16 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த 8 16 கொடுத்தது. நெக்ஸ்ட்டு கே, இது மல்டிப்ளையும் பண்ணிக்கணும் கண்ணு. இதில் ஒரு மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. கே எக்ஸ் 4x கான்சன்ட்ரேஷன் பவர் ஏ, இந்த இடத்துல வந்து 4 வரணுங்கன்னு புக்கில் கொடுக்கல, நீங்கள் போட்டுக்கோங்க. 4y கான்சன்ட்ரேஷன் பவர் பி, இது ஈக்குவேஷன் தேர்டு கண்ணு. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 and 2 டிவைட் பண்ணுறாங்க. அப்போ ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 1, ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 1 பண்ணுறாங்கன்னு அதை டிவைட் பண்ண இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ 8 ரேட் டிவைடட் பை ரேட் ஈக்குவல் டு கே 4x ஏ கான்சன்ட்ரேஷன் ஒய் கான்சன்ட்ரேஷன் பவர் பி டிவைடட் பை கே எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் பவர் ஏ ஒய் கான்சன்ட்ரேஷன் பவர் பி. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 8 இந்த பக்கம் கிடைக்கணும், இந்த பக்கம் 4 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இந்த பி கேன்சல், இது ஏ மட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 8 நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 2 power 3ன்னு எழுதுகிறோம். 4 வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 2 power 2, அந்த ஏ வந்து அப்படியே ஏன்னு எழுதிக்கிறோம். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு பவரில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 3 இருக்குது கண்ணு, அதை எழுதிக்கிறோம். இந்த பக்கம் 2a. அப்போ ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 3/2. அப்போ அப்போ நம்மளுக்கு எக்ஸை பொறுத்து எப்படின்னா 3/2 அப்படின்னு கிடைக்கிது கண்ணு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி செகண்ட் ஃபேக்டர் 16 கொடுத்தாங்க. அதனால் ஈக்குவேஷன் 3/2 டிவைட் பண்ணுறாங்கன்னு. ஈக்குவேஷன் 3/2 டிவைட் பண்ண இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதில் என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா கீழே பாருங்கள், இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் இதில் நம்மளுக்கு வந்து பாருங்கள் 4y கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஈக்குவேஷன் மேலே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த இடத்துல நான் எழுதிக்க சொன்னேன். அது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கு அந்த புக்கில். அது பாருங்கள், 16 ரேட் டிவைடட் பை 8 ரேட் 4x. ஓகேங்களா? ஏ கான்சன்ட்ரேஷன் 4y பி கான்சன்ட்ரேஷன் 4x ஏ கான்சன்ட்ரேஷன் ஒய் கான்சன்ட்ரேஷன் பவர் பி. இது ரெண்டையும் டிவைட் பண்ண 8 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 2 கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த பக்கம் 4 வந்து நம்மளுக்கு ஒரு 4 வந்து இருக்குங்களா, அந்த 4b கான்சன்ட்ரேஷன். இப்போ b வந்து நம்மளுக்கு 1/2ன்னு கிடைக்கணும். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த b தான் நம்மளுக்கு ஈக்குவேஷனில் இருக்காது. அதை தான் நான் மேலே இருக்க ஈக்குவேஷன்லாம் எழுதிக்கோங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஈக்குவேஷன் இந்த இடத்துல எழுதிக்க சொல்லியிருப்பாங்க கண்ணு. கொஞ்சம் பாருங்கள் நல்லா. இந்த இடத்துல 4 அப்படின்னு எழுதியிருக்காங்க. 4ன்னு எழுதுனீங்கன்னா தான் அந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிடுச்சு. பாக்ஸுக்குள்ளே 4 அப்படின்னு எழுதிக்கோங்க. 4yb கான்சன்ட்ரேஷன். அது நம்ம ஈக்குவேஷன் தேர்டில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்குங்க கண்ணு. ஓகேங்களா? அதுதான் கீழே. அப்போ நம்மளுக்கு b வந்து 1/2. அப்போ ஆர்டர் வந்து நம்ம இது பண்ண, அப்போ ஓவரால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இது நம்ம டிவைட் எழுதி இது பண்ணிக்கிறேங்கண்ணு. ஓகேங்களா? இது செகண்டுக்கு. அப்போ நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் 2y ஈக்குவல் டு 1/2. அப்போ இதெல்லாமே நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் ஆர்டருக்கான. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து நம்ம கொஷின் எழுதிக்கிறேங்க. கொஷினை ஃபஸ்ட்டு பார்த்தா தான் இது புரியுங்க. செகண்ட் கொஷின் இதாங்க. இந்த கொஷினோட வேல்யூ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் ரேட்டு இதோட வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 0.1 0.1 7.8 × 10⁻5 0.1 1.1 × 10⁻5 இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்காங்கன்னு அதை கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே கிடைக்குங்க. இது வந்து ஈக்குவேஷன். இதுக்கு ஆன்சர் வந்து இங்கே இருக்குதுன்னு.
ஓகேங்க. ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட், செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட், தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எழுதிட்டாங்க. ரேட் ஈக்குவல் டு ரேட்டோட வேல்யூ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கண்ணு 7.8 × 10⁻⁵. ஓகே. ஏவோட கான்சன்ட்ரேஷன் 0.1 பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0.1 ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3.12 அப்படிங்கிறது செகண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்குது இன் 10⁻⁴. புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கே ஈக்குவல் டு 0.2x கான்சன்ட்ரேஷன், 0.1 ஒய் கான்சன்ட். இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் 1 and 2 இதுக்கெல்லாம் எழுதிக்கணும். நம்ம இப்போ ஈக்குவேஷன் 2 and 3 டிவைட் பண்ண 2 / 1 இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3.12 7.8 நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 கிடைக்குங்கன்னு. இந்த பக்கம் நம்மளுக்கு அந்த 2⁻x கிடைக்குங்கன்னு. 0.2 / 0.x 2x கிடைக்குங்கன்னு. ஓகேங்களா? இப்போ இந்த எழுதியிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதை டிவைட் பண்ணோம் நம்மளுக்கு அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஓகேங்களா? ஆன்சர் x ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 and 2 டிவைட் பண்ணுங்கன்னு. ஈக்குவேஷன் 3 and 2 டிவைட் பண்ணோம்னா இது கிடைக்குங்கன்னு. ஓகேவா? இப்போ 9.36 × 10⁻⁴, 3.12 × 10⁻⁴ இதில் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதனோட ஆன்சர் 9.36 3.12 டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். இந்த பக்கம் சைடில் நம்மளுக்கு 0.1 0.3 இருக்குதுன்னு இதை டிவைட் 1 / 3 ஒய் கிடைக்குங்க. ஒய்யை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1.3னால 3⁻⁻1 ஒய். அப்போ ஆன்சர் வந்து 3 = 3 கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் ஃபார் தி பவர் -yக்கு 1 கிடைக்கிறதுக்கு y = -1. ஓகேங்களா? இப்போ ஓவரால் ஆர்டர் O2ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து 1. இப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரைட் பண்ணுறோம் 2O2 கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி 1 கிடைக்குதுங்க. இப்போ ரேட் ஈக்குவல் டு K NO2 கான்சன்ட்ரேஷன், O2ஓட கான்சன்ட்ரேஷன், NO2ஓட கான்சன்ட்ரேஷன் 1. அப்போ 2 - 1 = -1. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 வருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 அப்படிங்கிறது இங்கே மேலே கண்டுபிடிச்சிருப்பாங்க NO2ஓட கான்சன்ட்ரேஷன். இந்த x = 2. NOட கான்சன்ட்ரேஷன் வந்து 2 கண்ணு. NOட கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்து கீழே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த இடத்துல 2 வருங்கண்ணு. ஓகேங்களா? இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ 2 - 1 = 1 கண்ணு. இதுதான் அப்போ ஓவரால் ஆர்டர் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1. அப்போ இட் இஸ் தி ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கண்ணு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இதோட முடிஞ்சிருச்சு லெசன். மீதி ரிமைனிங் என்ன நெக்ஸ்ட் டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் வருங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கண்ணு. வர்ஷினி வா. வர்ஷினி வர்ஷினி